Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு today I'd like to give a brief idea regarding NTSC biology, National Talent Search Examination, 9th and 10th standard science biology lab. சில questions discuss பண்ணலாம்னு இருக்கேன். The year of the question paper is 2018. 2018. And a question in biology we are going to discuss. National Talent Search Examination original advantages. You get scholarship from 11th, 12th, BSc, MSc, and also for PhD. India America, 2000 students select panni, they are giving prize. Scholarship. So the நீங்க எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் நமக்காக பண்ணக்கூடிய நல்லது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்கிறத ஞாபகத்துல வச்சுட்டு அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ் கொஞ்சோண்டு ஹார்ட் ஒர்க் இருந்தால் உச்சத்தை தொடுவது உறுதி எதுவா இருந்தாலும். அதுல இன்னைக்கு ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்க போறோம். கொஞ்சம் நல்லா அட்டென்டிவா கவனிச்சுக்கோ. கொஸ்டின் நம்பர் 1 ஃபார் யூ. என்ன இந்த டயக்ராமை பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. See, this is the structure of a ovule. சூலின் அமைப்பு இது. இன்வெர்டட் ovule தலை கீழாக காணப்படுகின்ற சூலின் படமானது இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. So this is ovule. அது ரிலேட்டடா இங்க சில கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அதாவது ovule டயக்ராம் கொடுத்துட்டு உனக்கே தெரியும், after fertilization the ovule is converted into seed and the ovary is converted into fruit. கருவுறுதலுக்கு பின்னர் சூலானது விதையாக மாறும், சூட்பையானது கனியாக மாறும் என்பது உங்களுக்கு தெரியும். இது எதுவுள்ள இருக்கும்னு உனக்கு தெரியும். This is a female reproductive structure, the carpel. பெண் இனப்பெருக்க உறுப்பின் உட்புறத்தை தான் இந்த சூல்கள் காணப்படும். This is carpel, சூலிலை என்று தமிழ்ல சொல்லுவா. With ovary, சூட்பை, style, சூல் தண்டு, ஸ்டிக்மா, சூல் முடி அப்படின்னு வாழ்க்கை 3 பேர் 3 பார்ட் இருப்பாங்க. இது உள்ளதான் யார் இருக்கும்? The ovule is present. இந்த ஓவியூலோட ஸ்ட்ரக்சர் தான் இதுதான் உனக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கா டயக்ராமா. So this is the ovule. அதை வச்சுட்டு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். Which gives the nourishment for the developing embryo sac. இது உள்ளதான் எம்ப்ரியோ சாக் இருக்கும், கருப்பை காணப்படும். அந்த கருப்பைக்கு யார் உணவினை தருவார்கள்? உனக்கே தெரியும், அந்த டிஷ்யூக்கு பேரு நியூசெல்லஸ் பேர். நியூசெல்லஸ் டிஷ்யூ which supply nutrients or nourishment to the developing embryo sac. இந்த சூலின் உட்புறத்தை காணப்படுகின்ற கருப்பைக்கு உணவூட்டத்தை தரக்கூடிய திசுவிற்கு நியூசெல்லஸ் என்ற பெயர். இதுக்கு ஆன்சர் அது. அடுத்த பேஜ்ல ஆப்ஷன் கொடுத்திருப்போம். After fertilization, which develops into a seed coat. கருவுறுதலுக்கு பின்னர் எது விதை உரைகளாக மாறும்? ஒரு விதையை சுத்தி 2 உரை இருக்கும். டெஸ்டா அண்ட் டெக்மென் சொல்லுவோம். வெளி உரை டெஸ்டா, the outer seed coat is said to be the testa and the inner seed coat is said to be tegmen. விதையின் வெளி, இது விதையின் வச்சுக்கோயேன். விதையின் வெளி உரைக்கு டெஸ்டா என்ற பெயர், விதையின் உள் உரைக்கு டெக்மென் என்று பெயர். அவுட்டர் டெஸ்டா அண்ட் இன்னர் டெக்மென். அது எதுல இருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். இங்க பாருங்களே, இந்த ஓவியூல சுத்தி இன்டெகுமென்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். உரைகள் காணப்படும், போர்வைகள் காணப்படும். The integument is converted into seed coat. இந்த உரைகள் தான், போர்வைகள் தான் விதை உரையாக மாறும். And next question, name the nuclei which face towards the chalasal end. உட்கருவின் எந்த பகுதி சலாசாவை நோக்கி உள்ளது? இங்க பாருங்களேன், இது உட்கர எடுத்துட்டேன்னா இதுக்கு மைக்ரோபைல்னு பேர், அதுக்கு எடுத்த முனைக்கு சலாசான்னு பேர். அதை நோக்கி எது காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கா. ஆன்டிபோடல்ஸ்னு ஒண்ணு படிப்போம், அது அந்த பக்கத்துல சலாசல் எண்ட்ல இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது, when a soaked seed is pressed, the water oozes out through. நீரில் மூழ்கி வைக்கப்பட்டுள்ள விதையினை அழுத்தும் பொழுது அதன் விதையிலிருந்து நீர் எது வழியாக வெளியேறும்? நம்ம சீடு எடுத்துட்டோம்னா அதுல சின்னதா ஒரு ஓட்டை இருக்கும்.
அந்த ஓட்டைக்கு பேரு மைக்ரோபைல்னு பேரு. இந்த சூல் இருக்கு பாருங்க, ஓவியூல்ல இருக்க மைக்ரோபைல் தான் எதுல இருக்கும்னா சீட்ல இருக்கும். அந்த சூழ் துளைன்னு சொல்லுவோம் மைக்ரோபைலுக்கு தமிழ்ல. அது வழியாகத்தான் நீர் வெளியேறும். இதான் இந்த ஆன்சர். 4 கொஸ்டின் இருக்கும். அதை உனக்கு என்ன பண்ணிருக்கோம், ஆப்ஷனா இது மாதிரி கொடுத்திருக்கோம். ஆப்ஷன் 1 நியூசெல்லஸ் போர்வை சூழ்துளை ஆன்டிபோடல். தென் ஆன்டிபோடல் மைக்ரோபைல் நியூசெல்லஸ் அண்ட் போர்வைனா இன்டெகுமெண்ட். தென் இன்டெகுமெண்ட் நியூசெல்லஸ் ஆன்டிபோடல் சூழ்துளை. இப்ப 4 கேள்விக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சொன்னேன், நியூசெல்லஸ். அதாவது அதான் எம்ப்ரியோசாக் ஃபுட்டை தருவா. இன்டெகுமெண்ட்ஸ் போர்வை, இட் இஸ் கன்வெர்டட் இன்டு சீட் கோட், விதை உரையாக மாறும். ஆன்டிபோடல் அதுதான் சலாசாவை பார்த்துட்டு இருக்கும். தென் மைக்ரோபைல் சூழ்துளை, த்ரூ விச் வாட்டர் கம்ஸ் அவுட். விதையை அமுக்கிற போது இந்த சூழ்துளை வழியாகத்தான் நீர் வரும். அப்ப இதுக்கு என்ன சரியான விடை அப்படின்னா ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நிறையாவது நீ தெரிஞ்சால்தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஸ்லைட்டா கொஞ்சம் திங்க் பண்ணணும், வேற எதுவும் மேல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சாயில் கண்டைன்ஸ் டிகம்போஸ்ட் மேட்டர். மண்ணிலே பல மட்கிய பொருட்கள் காணப்படும். Plants that grow from the soil absorb nutrient elements. மண்ணிலே முளைத்து வரக்கூடிய தாவரங்கள் அவற்றினை உறிஞ்சும். When we eat plants, the nutrients enter into our body. நாம் சாப்பிடுகின்ற சமயத்தில் உணவானது நம்முடைய உடலிலே செல்லும். அந்த உணவு போறப்ப நியூட்ரியன்ட்டும் உள்ள போவோம். After death, when our body are burnt into soil, buried into the soil, நம்ம செத்து போன அப்புறமா நம்ம உடம்ப மண்ணில புதைக்கிறான்னு வச்சுக்கோங்க. Our body will become decomposed matter. நம்ம செத்து போன அப்புறமா அது திரும்பி சிதைவடையும். This cyclic process is called. இந்த சைக்கிளிக் நிகழ்வுகளை, இந்த சுழற்சியினை எவ்வாறு அழைப்பார்கள் சொல்றோம். இதுல 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்றான்னு உனக்கு தெரியும். ஒன்னு பயோட்டிக் காம்பனன்ட், இன்னொன்னு ஏபயோட்டிக் காம்பனன்ட். உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் என்று இருவர் இதில் பங்கேற்கின்றனர். லிவிங் ஆர்கானிசம், பிளான்ட், அனிமல் எல்லாமே பயோட்டிக். தாவரங்கள், விலங்குகள் பயோட்டிக் இருப்பான். நம்ம மண் இருக்கு, மண்ணுல இருந்து தாவரம் உறிஞ்சிக்கிறது, அந்த தாவரத்தை நம்ம சாப்பிடுறோம், நம்ம சாப்பிட்டோம், நம்ம செத்து போயிடுறோம், திருப்பி சாயிலுக்கு போறது. நம்ம பாடியை பாக்டீரியாவும் ஃபங்கஸும் டீகம்போஸ் பண்ணுவோம். Bacteria and fungi said to be the biological scavengers. உயிரிய சிதைப்பான்கள் என்று அழைக்கப்படுவது பாக்டீரியங்களும் பூஞ்சைகளும். அப்ப அவ நம்ம பாடியை டீகம்போஸ் பண்ணுவோம். நம்ம பாடி டீகம்போஸ் ஆன அப்புறமா திருப்பி நம்மள்ட்ட இருந்து நியூட்ரியன் மண்ணுக்கு போயிடும். ஆர்கானிக் இஸ் கன்வெர்டட் இன்டு இன்ஆர்கானிக். கனிம பொருட்களாக மாற்றப்படும். வேற ஒரு செடி திருப்பி உறிஞ்சும். அப்ப இதுல பயோட்டிக், ஏபயோட்டிக் பார்ட்டிசிபேட் பண்றா. இந்த சைக்கிள் பேர் என்ன, லைஃப் சைக்கிள், வாழ்க்கை சுழற்சி. பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள், உயிர் புவி வேதிப்பொருள் சுழற்சி. பயாலஜிக்கல் சைக்கிள், உயிரிய சுழற்சி. ஜியோலாஜிக்கல் சைக்கிள், புவியியல் சுழற்சி. இங்க உயிரியம் இருக்கா, உயிரற்றவாதம் இருக்கா. சோ இதுக்கு பேரு, இதுக்கு சரியான ஆன்சர் பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள், உயிர் புவி வேதிப்பொருட்களின் சுழற்சி. நமக்கும் பூமிக்கு நடுவுல இது மாறி மாறி நடக்கிறது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Find out the true and false statements from the following. கீழ்வரும் வாக்கியங்களிலிருந்து சரியான தவறான வாக்கியங்களை கண்டுபிடிக்கவும் கொடுத்திருக்கான். இதுலதான் என்னன்னா ஒரு 2-3 கான்செப்டை உனக்கு அலைன் பண்ணிருப்பான். சோ நீ எல்லாத்தையும் தெரிஞ்சால்தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அல்ல நீ படிச்சதுதான். இங்க எதை பத்தி கொடுத்திருக்கான்னா ரெகார்டிங் ஃப்ரூட், கனியனை பற்றி இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. Fertilized, ripened, matured ovary is said to be fruit. கருவுற்ற முதிர்ச்சி அடைந்த சூட்பையனை தான் கனி என்று அழைப்பர். After fertilization, the ovule is converted into seed and the ovary is converted into fruit. கருவுறுதலுக்கு பின்னர் சூலானது விதையாக மாறும், சூட்பையானது கனியாக மாறும். நிறைய ஃப்ரூட் படிச்சிருக்கேன். ட்ரூ ஃப்ரூட் உண்மை கனி, ஃபால்ஸ் ஃப்ரூட் போலி கனின்னு படிச்சிருக்கேன். சிம்பிள் ஃப்ரூட் தனி கனி, அக்ரிகேட் ஃப்ரூட் திரள் கனி, மல்டிபிள் ஃப்ரூட் கூட்டுக்கனி அப்படின்லாம் நிறைய படிச்சிருக்கேன். இங்க நம்மளுக்கு எந்த ஃப்ரூட் பத்தி கொடுத்திருக்காங்கன்னா ரெகார்டிங் சிம்பிள் ஃப்ரூட், தனி கனியனை பற்றி கொடுத்திருக்கிறார்கள். படிச்சிருப்பேன் நினைக்கிறேன். பெர்ரி, ட்ரூப், ஹெஸ்பரேடியம், பெப்போ, போம் அப்படின்னு 5 படிச்சேன். பெர்ரிக்கு தக்காளி பழத்தை ஞாபகம் வச்சுக்கோ, ட்ரூப்புக்கு மாம்பழத்தை ஞாபகம் வச்சுக்கோ, ஹெஸ்பரேடியத்துக்கு ஆரஞ்சு பழத்தை ஞாபகம் வச்சுக்கோ, பெப்போக்கு பூசணிக்காய், பரங்கிக்காய், சொரக்காய், புடலங்காய், பீக்கங்காய், பாகக்காய், வெள்ளரிக்காய் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. தென் போம் அப்படிங்கிறதுக்கு ஆப்பிளையும்
பேரிக்காய் ஞாபகம் வச்சுக்கோ, பியர் ஃப்ரூட். இப்ப கொஸ்டினுக்கு வரும். பெப்போ இஸ் டெவலப்டு ஃப்ரம் ட்ரைகார்பலரி ஓவரி. பெப்போ கனியானது 3 சூழிலை சூலகத்திலிருந்து உருவாகும். எஸ், it is developed from tricarpellary syncorpus trilocular ovary. இது 3 சூழிலை 3 சூலக அறைகளை உடைய இணைந்த சூழிலை சூலகத்திலிருந்து தோன்றும். கரெக்ட். Drupe is developed from a pentacarpellary ovary. Drupe என்பது மாம்பழத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள், 5 சூழிலை சூலகத்திலிருந்து உருவாகும். தவறு. அது உள்ள ஒரே ஒரு சீடு தான் இருக்கும் மாம்பழத்து உள்ள. So it is developed from monocarpellary unilocular ovary. ஒரு சூழிலை சூலகத்திலிருந்து தான் இது தோன்றும். Pome is called pseudo fruit. போம் கனியினை நாம் போலிக்கனி என அழைக்கிறோம். எஸ், ஆப்பிள் என்பது போலிக்கனி என்று அழைக்கப்படும். ரீசன் என்னன்னா, நம்ம ஆப்பிள்ல சாப்பிடுறது ஃப்ரூட்னு நம்ம திங்குறோம் பத்தியோம்னோ, அது என்ன அப்படின்னு உனக்கு தெரியும். இந்த thalamus is the edible part. புத்தலமானது அங்கு உண்ணப்படுகிறது. சோ அது ஒரு சூடோ ஃப்ரூட், ஃபால்ஸ் ஃப்ரூட், போலிக்கனி என்பது இது சரி. Hesperidium is developed from multicarpellary ovary. Hesperidium என்று அழைக்கப்படுகின்ற ஆரஞ்சு, சாத்துக்குடி, கொழிஞ்சிக்கா, அது எல்லாம் எதுல இருந்து வருதுன்னா பல சூழிலை சூலகத்திலிருந்து தோன்றுகிறது. எஸ், இட் இஸ் டெவலப்ட் ஃப்ரம் மல்டிகார்பல்லரி சின்கார்பஸ் மல்டிலாக்குலர் ஓவரி. பல இணைந்த சூழிலை சூலகத்திலிருந்து தோன்றும். அப்ப ஏ சரி, பி தப்பு, சி சரி, டியும் சரி. அப்ப இதுக்கு ஆப்ஷன் எதுன்னு பார்த்துட்டே இல்லை. இங்க பாருங்க, ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ. செகண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்படின்னா ட்ரூ முதல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், மூணாவது ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, நாலாவது ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அப்ப இதுக்கு சரியான விடை என்பது 2 தான். சரி, தவறு, சரி, சரி. இப்ப இது 4 பத்தி தெரிஞ்சால்தான் இந்த கொஸ்டினுக்கு ஒரு நாள் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. சூஸ் த இன்கரெக்ட் பேர். தவறான இணையினை தேர்ந்தெடுக்கவும். ஸ்டொமேட்டா, டிரான்ஸ்பிரேஷன், இலைத்துளை, நீராவி போக்கு. எஸ், transpiration is nothing but loss of water in the form of vapor through stomata. நீரானது ஆவியாக இலைத்துளையின் மூலமாக இழக்கப்படுகின்ற நிகழ்விற்கு நீராவி போக்கு என்று பெயர். சரி. Osmosis takes place through semi-permeable membrane. சவ்வூடு பரவல் என்பது அரைக்கடத்து சவ்வின் வழியாக நடைபெறும். True. Osmosis is nothing but movement of water molecules from the solution of lower concentration to the solution of higher concentration through the membrane, until the molecules are evenly distributed on both sides. நீர் மூலக்கூறுகள் கரைசலின் செறிவு குறைவாக உள்ள ஒரு இடத்திலிருந்து கரைசலின் செறிவு அதிகமாக உள்ள ஒரு இடத்தை நோக்கி சரி சமமாக பகிரப்படும் வரை சவ்வின் வழியாக பரவினால் சவ்வூடு பரவல். டிஃப்யூஷன் த்ரூ a membrane. பரவல் என்பது சவ்வின் மூலமாக நடைபெற்றால் அதற்கு சவ்வூடு பரவல். சரி. God cells potassium ions. காப்பு செல்கள் பொட்டாசியம் அயனிகள். இது தெரியும் நினைக்கிறேன். இலைத்துறையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதை சுற்றி காணப்படுகின்ற செல்களுக்குத்தான் காப்பு செல்கள் என்று பெயர். The stoma surrounded by 2 God cells. ஸ்டோமா என்பது இலைத்துறை, அதை சுற்றி இருக்கிறவாளுக்கு தான் காப்பு செல்கள் என்று பெயர். அது உள்ள பொட்டாசியம் அயான்ஸ் நுழையிறப்ப ஓப்பனிங் ஆஃப் ஸ்டோமா, பொட்டாசியம் வெளில வரப்ப க்ளோசிங் ஆஃப் ஸ்டோமா. அப்ப இந்த காட் செல்ல உள்ள பொட்டாசியம் அயான்ஸ் பிளேஸ் a vital role in opening and closing of stoma. இலைத்துளை திறப்பதிலும் மூடுவதிலும் இவை ஒரு முக்கிய பங்கினை வகிக்கின்றன. Exosmosis, turgidity. வெளிச்சவ்வூடு பரவல், செல் விரைப்பாதல் தப்பு. ஒரு செல்லு உள்ள வாட்டர் போனால்தான் it will become turgid. If entry of water takes place inside a cell, then it will become turgid. செல்லின் உட்புறத்தை நீரானது நுழைந்தது என்றால் செல்லானது சற்று பருத்து கொள்ளும். அதற்கு விரைப்பாதல் என்று பெயர். அதுக்கு எண்டோஸ்மாசிஸ், உள்சவ்வூடு பரவல் பேர். அப்ப எக்ஸோஸ்மோசிஸ்னா என்ன அர்த்தம்? லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் தி செல். செல்லுல இருந்து நீர் வெளில போச்சுன்னா அதுக்கு எக்ஸோஸ்மோசிஸ்னு பேர். அப்ப அது என்ன ஆயிடும்னா பிளாசிட், செல்லானது சுருங்கி விடும். இங்க மாத்தி கொடுத்திருக்கான். அப்ப எக்ஸாஸ்மாசிஸ்னால என்ன வரும் அப்படின்னா பிளாசிட், வெளிச்சவ்வூடு பரவலின் மூலமாக செல்லானது சுருங்கி விடும், விரைப்பாகாது. It won't become turgid. அது டர்ஜிடா மாறுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. அப்ப இதுல இன்கரெக்ட் பேர் எதுன்னா கடைசியில இருக்கக்கூடியதுதான் இன்கரெக்ட் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். நெக்ஸ்ட் கொஸ்டின். அசர்ஷன் அதாவது கூற்று, ரீசன் காரணம்,
Mule is the product of interspecific hybridization. இரண்டு வேறுபட்ட சிற்றினங்களை கலப்பு செய்வதன் மூலமாக உருவாவதுதான் கோவேரி கழுதை. சரி. ஏன்னா இதுல ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவா, ஒன்னு குதிரை இன்னொன்னு கழுதை. அவ ரெண்டு பேர் வேற ஸ்பீஷிஸ். அப்ப என்னைக்குமே ஹைபிரிட் அப்படின்னு சொன்னோம்னா இன்டர்ஸ்பெசிபிக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 different ஸ்பீஷிஸ், அதாவது இரண்டு வேறுபட்ட சிற்றினங்களை கலப்பு செய்தல், அதுக்கு இன்டர். ஒரே சிற்றினங்களை கலப்பு செய்தோம்னா அதுக்கு இன்ட்ராஸ்பெசிபிக்னு பேர். அப்ப இது அசர்ஷன், கூற்று என்பது சரி. Mule is produced from cross between female donkey and male horse. பெண் கழுதையும் ஆண் குதிரையும் கலப்பு செய்தால் உருவாவது கோவேரி கழுதை. இது தப்பு. Mule is produced from cross between male donkey and female horse. ஆண் கழுதையினையும் பெண் குதிரையினையும் கலப்பு செய்வதன் மூலமாகத்தான் மியூலானது பெறப்படும். அப்ப மியூல்ங்கிறது என்னன்னா மேல் டாங்கி பிளஸ் ஃபீமேல் ஹார்ஸ். அது ரொம்ப முக்கியமா ஞாபகம். அப்ப இதுல என்ன ஆயிடுத்து, அசர்ஷன் கூற்று என்பது சரி, ரீசன் இஸ் இன்கரெக்ட் ஆர் ரீசன் இஸ் ராங், காரணம் என்பது தவறு. அப்ப இதுக்கெல்லாம் பேர் என்னன்னா, ஒரு குதிரையும் கழுதையும் கிராஸ் பண்ற சமயத்துல நம்மளுக்கு கிடைப்பதற்கு கோவேரி கழுதை மியூல் என்று பெயர். மியூல் is produced from cross between female horse and male donkey அப்படின்னு ஞாபகம், or male donkey and female horse. இங்க தப்பா கொடுத்திருக்கோம். பெண் கழுதையையும் ஆண் குதிரையையும் அல்ல, ஆண் கழுதையினையும் பெண் குதிரையையும் கலப்பு செய்வதால் பெறப்படுவதற்குத்தான் கோவேரி கழுதை மியூல் என்ற பெயர். அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. Assertion is correct and reason is wrong or incorrect. அப்ப இதுக்கு சரியான விடை என்பது ஃபர்ஸ்ட் வரும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन for you. Centipede and earthworm have segmented body, but they are in 2 different phyla. Identify the phyla they belong to. பூரான்கள் நம்ம ஊர்ல நிறைய மழை நாள்ல ஓடும், கோடை காலத்திலையும் ஓடும். மற்றும் மண்புழுவின் உடல்கள் கண்டங்களால் ஆனவை. உடம்புல சின்ன 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 கண்டம் இருக்கும், செக்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது அவளோட உடம்பு பார்த்தீங்கன்னா இது மாதிரி செக்மெண்டட் பாடி, கண்டங்களை உடைய உடலத்தை பெற்றிருக்கும். அப்ப புறான் மண்புழு இருக்கா, சென்டிபீட் அண்ட் எர்த்வர்ம் இருக்கா, ரெண்டு பேருக்குமே செக்மெண்டட் பாடி, கண்டங்களை உடைய உடலமானது காணப்படுகிறது. அவங்க எந்த ஃபைலால வருவா அது உனக்கே தெரியும். சென்டிபீட் எடுத்திருந்த எல்லாம் ஆர்த்ரோபோட்ஸ், கணுக்காலிகளின் கீழே வருவார்கள். எர்த்வர்ம் எடுத்திருந்த எல்லாம் அனலிடா அப்படிங்கிற ஃபைலால வருவா. இப்ப இது எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். ஆர்த்ரோபோடா சென்டிபீடம், எர்த்வர்ம் எடுத்திருந்த எல்லாம் அனலிட் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन for you. Lysosomes are considered as suicidal bags of cell. The reason is, லைசோசோம்களை நாம் செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கிறோம். இதற்கான காரணம், லைசோசோம்ஸ் contain poison required to kill the cell. லைசோசோம்களின் உட்புறத்தே செல்களை கொல்வதற்கான நஞ்சு காணப்படுகிறது. லைசோசோம் contain lytic enzyme to digest the whole cell content. லைசோசோம்களின் உடலத்திலே சிதைக்கும் நொதிகளை பெற்றிருக்கின்றன. அவங்க செல் கண்டென்ட், செல் மொத்த பொருட்களையும் சிதைத்துவிடும் அல்லது செரித்துவிடும். ஆப்ஷன் 3, லைசோசோம் contain genes to stop cellular activity. லைசோசோம்களிலே செல் இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, செல்லின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஜீன்கள் காணப்படுகின்றன. ஆப்ஷன் டி ஆர் ஆப்ஷன் 4, லைசோசோம் do not permit oxidation process of the cell. செல்லிலே ஆக்சிஜனேற்ற அல்லது ஆக்சிகரண செயல்பாடுகளை அனுமதிப்பதில்லை. 4 கொடுத்திருக்கோம். இதெல்லாம் ரீசன் எல்லாம் உனக்கு என்னன்னு தெரியும். லைசோசோம் சூசைடல் பேக்ஸ்னு சொல்றதுக்கு காரணம் அவள்கிட்ட லைட்டிக் என்சைம், செல் பொருட்களை சிதைக்கக்கூடிய நொதிகளை பெற்றிருக்கும். அதனாலதான் இதுக்கு ஆப்ஷன் 2 இருக்கு பாருங்களேன், அதான் சரியான விடை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Next question. Pick out the items which has sequential arrangement. பின்வருவனவற்றுள் உரிய ஒழுங்கு அமைவு முறையை தேர்ந்தெடுக்கவும். இது போறதுக்கு முன்னாடி இதுல என்ன கொடுத்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா மியோசிஸ்ல, மியோசிஸ் 1ல
ப்ரோஃபேஸ் 1ல இருக்கக்கூடிய சப் ஸ்டேஜஸ் கொடுத்திருக்கான். மியோசிஸ் 1 புரோநிலை 1லே காணப்படுகின்ற துணை நிலைகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. மியோசிஸ் 1, ப்ரோஃபேஸ் 1. அது என்னன்னு உனக்கு தெரியும். லெப்டோடின், ஜைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளோட்டின், டயாகைனன்சஸ். அது தெரிஞ்சா இங்க ஈஸியா எழுதிடலாம், குழப்பிக்க வேண்டாம். எங்க இருக்கு பாருங்க, லெப்டோடின், ஜைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளோட்டின், டயாகைனன்சஸ். அப்ப ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ மியோசிஸ் தெரிஞ்சதுன்னா இதுக்கான ஆன்சரை நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, டக் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், கன்ஃபியூஷனே வராது. சோ இதுக்கு ஆப்ஷன் இதுதான். நெக்ஸ்ட் எடுத்து எல்லாம் அதே தான் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. இங்க அசர்ஷன், ரீசன் கொடுத்திருக்கா, கூற்று ஒன்று கொடுத்திருப்பா, அதுக்கு காரணம் கொடுத்திருப்பா. அது ரெண்டையும் நம்மளுக்கு தெரிஞ்சால்தான் எழுத முடியும். The pituitary gland is called as the conductor of endocrine orchestra. பிட்யூட்டரி சுரப்பியினை நாளமில்லா குழுவின் நடத்துனர் என்று அழைக்கிறார்கள். மாஸ்டர் கிளாண்ட் என்று கூறுவார்கள். அதான் இப்படி கொடுத்திருக்காங்க. Reason: the pituitary gland regulates the other endocrine glands. Yes, பிட்யூட்டரி சுரப்பி மற்ற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்துகிறது. அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி, அசர்ஷனும் ரைட் தான், ரீசனும் ரைட் தான். அப்ப அதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் 1. both A and or are true and or explains A. சூப்பர், இதான் எனக்கு சரியான விடை. விடைங்கிறத எடுத்து எல்லாம் என்ன, ஏ மற்றும் ஆர் சரி, ஏக்கு சரியான விளக்கம் ஆர். இது உனக்கு தெரிஞ்சதுதான். இப்ப பிட்யூட்டரி த மாஸ்டர் கிளாண்ட். ஏன் the மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்றோம்? இட் ரெகுலேட்ஸ் த அதர் எண்டோக்ரைன் சிஸ்டம். பிற எண்டோக்ரைன் நாளமில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்துவதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. So first option is right. Next question. The parental genotype or capital B into small b. பெற்றோரின் ஜீனாக்கம் என்பது capital B into small b. இது parent னு வெச்சுக்கோ, பெற்றோர். The probability of having small b genotype in the F1 generation. முதலாம் தலைமுறையில் F1 BB ஜீனாக்கம் கொண்டவர்கள் எவ்வளவு பேர் இருப்பா? ஸ்மால் பி எவ்வளவு பேர் இருப்பா? இது பெற்றோர். இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்றோம். அப்ப இங்க என்ன கேமெட் வரும்? கேபிட்டல் பி. இங்க என்ன கேமெட் வரும்? ஸ்மால் பி. ரெண்டையும் சேர்த்தா என்ன வரும்? கேபிட்டல் பி ஸ்மால் பி வரும். இது F1ல. அப்ப F1ல ஸ்மால் பி வரதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. அப்ப இதுக்கான ஆன்சர் எடுத்துட்டு எல்லாம் 0 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, செகண்ட் ஆப்ஷன் கிடையாது, தேர்ட் ஆப்ஷன் கிடையாது. F1 ஜெனரேஷன்ல ஸ்மால் பி ஒண்ணுமே வராது. சோ இதுக்கு சரியான விடை 0 என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இதுக்கு மோனோ ஹைபிரிட் கிராஸ் உனக்கு தெரியும். Mendel crossed a pure tall plant with a pure dwarf plant. மெண்டல் தூய இரட்டை தாவரத்தை தூய குட்டை தாவரத்துடன் கலப்பு செய்தார். The F1 generation produced all heterozygous tall plant. முதல் தலைமுறையில் தோன்றிய தாவரங்கள் அனைத்தும் ஹெட்டரோசைகஸ் நெட்டையாக காணப்பட்டன. அது தெரிஞ்சதுன்னா இது தெரியும். அது இதோட அப்ளிகேஷன் தான் இது. ஸ்மால் பிங்கிறது F1ல எதுவுமே வராது. No chance for getting this homozygous small b. So answer is 0. The next question for you. Which of the following statement is not correct about vasopressin hormone? வாசோப்ரெசின் ஹார்மோன் பற்றிய தவறான வாக்கியம் எது? இப்ப வாசோப்ரெசின் எங்க ஃபார்ம் ஆகும்? பிட்யூட்டரியில இல்ல, ஆக்சுவலி அது ஹைப்போதலாமஸ்ல ஃபார்ம் ஆகும். பிட்யூட்டரியில நியூரோ ஹைப்போஃபைசிஸ்ல ஸ்டோர் ஆகும் அப்படின்னு உனக்கு தெரியும். அப்ப அதோட ரோல் என்ன? இங்க ஒண்ணா கொடுத்திருக்கான். இட் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் தி பிளட் வெசல் அண்ட் ரைசஸ் தி பிளட் பிரஷர். ரத்த குழாய்களை சுருங்க செய்து ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். சரி. So the main அதுக்கு பேர் அதான் vasopressin. It presses the blood vessel and helps to increase the blood pressure. ரத்த குழாய்களை சுருங்க செய்து ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். சரி. Vasopressin helps in the reabsorption of water. நீரை மீண்டும் உறிஞ்ச உதவுகிறது. எஸ். நெஃப்ரான்ல, கிட்னில, proximal convoluted tubule, Henle's loop, distal convoluted tubule. சிறுநீரகத்திலே நெஃப்ரான்களிலே நீரை உறிஞ்சுவதற்கு உதவும். It is mainly responsible for reabsorption of water from the glomerular filtrate. glomerular வடிதிரவத்திலிருந்து நீரினை உறிஞ்ச உதவும். சரி. இரண்டாவது பாயிண்ட் சரி. Its less production results in diabetes insipidus.
இதனுடைய குறைவான சுரப்பானது டயாபெட்டிஸ் இன்சிபிடஸை உருவாக்கும். டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ்னா உனக்கு தெரியும், we eliminate urine with more water. சிறுநீருடன் அதிக அளவு நீரானது வெளியேறினால் அதற்கு டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் என்ற பெயர். அது உருவாவதற்கு காரணமாக இது இருக்கும். எஸ், கரெக்ட். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. It dilates the blood vessels and raises the blood pressure. இரத்த குழாய்களை விரிவடைய செய்து இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும்னு கொடுத்திருக்கான். இரத்த குழாய் விரிவடைஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். If the vessels undergo dilation, the blood pressure is reduced. குழாயானது அகலமானது என்றால் அழுத்தம் குறைந்துவிடும். அப்ப இதுதான் தவறு. அப்ப இதுக்கு சரியான விடை இந்த கேள்வியை பொறுத்தவரையும் ஃபோர்த். ஏன்னா கேள்வி என்ன கேட்டிருக்கா? இன்கரெக்ட் கேட்டிருக்கா, தவறானது. தவறான வாக்கியம் எது? இரத்த குழாய்களை விரிய செய்த இரத்த அழுத்தத்தை உயர்த்துகிறது, தவறு. It dilates the blood vessels and raises the blood pressure is incorrect. The last question for you. Subsequent generations show greater improvement in genetic characters. It is seen in higher animals particularly. This is due to ஒரு தலைமுறையை தொடர்ந்து வரும் தலைமுறைகளில் மரபு பண்புகளில் பெரிய அளவில் மாற்றம், முன்னேற்றம் ஏற்படுகிறது. இது குறிப்பாக உயர் வகை விலங்கினங்களில் காணப்படுகிறது. இதற்கு காரணம் ஆப்ஷன் 1, crossing over process of sexual reproduction. பாலின இனப்பெருக்கத்தின் பொழுது நடைபெறக்கூடிய குறுக்கேற்றம். Living in an area for many generations, ஒரே இடத்தில் பல தலைமுறைகள் வாழ்வதால், due to pressure for improvement of character from peers, சக உயிரிகளிடமிருந்து வரும் முன்னேற்றத்திற்கான அழுத்தத்தின் காரணமாக இது நடைபெறுகிறது. Asexual reproduction brings improvement. பாலிலா இனப்பெருக்கம் முன்னேற்றத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுல எது கரெக்டா இருக்க முடியும்? நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா we have a lot of variations. நம்மிடம் ஏராளமான வேறுபாடுகள் காணப்படுகின்றன. பண்புகளில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் போறப்ப கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் கேரக்டர்ஸ். அது காரணம் என்ன அப்படின்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறப்ப கிராசிங் ஓவர், கேமிட் ஃபார்ம் ஆறப்ப கிராசிங் ஓவர்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். கேமிட்டுகள் உருவாகின்ற சமயத்தில் மியோசிஸ் செல்பறுதல் நடைபெறுகின்ற சமயத்தில் குறுக்கேற்றம் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறும். That crossing over is responsible for recombination. அதுதான் ஜீன்களின் மறுசேர்க்கைக்கு காரணமாக இருக்கும். It leads to greater improvement in genetic characters. அதன் காரணமாகத்தான் நம்முடைய பண்புகளில் மாற்றம் ஏற்படுகிறது. So identical twin தவிர லோகத்துல வேற யாரும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஒத்தரட்டையர்கள் மட்டும்தான் ஒரே மாதிரி இருப்பாங்க. நம்ம எல்லாரும் வித்தியாசமா இருக்கிறதுக்கு காரணம், ஜெனரேஷன் ஆக ஆக நம்ம நாலேஜ் என்ரிச்மெண்ட்டுக்கு காரணம், எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் போது நடக்கிற கிராசிங் ஓவர்னு ஒரு ப்ராசஸ். இது 9th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பேன். கிராசிங் ஓவர் மியோசிஸ்ல, மியோசிஸ் 1ல, ப்ரோஃபேஸ் 1ல பேக்கெட்டிங் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த பேக்கெட்டிங் ஸ்டேஜ் போது தான் இது நடக்கும். எப்படி படிச்சேன்னு தெரியல, இருந்தாலும் அதை டிஃபைன் பண்ணிடுறேன். The exchange of genetic materials takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over. ஒத்திசைவான குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிட் துண்டுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய ஜீன்களின் பரிமாற்றத்தை தான் நாம் குறுக்கே கலத்தல் என அழைக்கிறோம். அந்த குறுக்கேற்றம் தான் நம்மள்ட வேரியேஷனுக்கு காரணம், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு காரணம், பண்புகளின் பெரிய அளவின் மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது குறுக்கேற்றம் என்பதை மறந்து விடாதே. Thanks a lot for hearing. Thank you very much குட்டீஸ். Thank you. இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சு பாருங்க. பார்த்தெல்லாம் NTSC ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணலாம். பெஸ்ட் விஷஸ். Thank you.